பகுதியில் நாளிதழ் வந்திருக்கக்கூடிய தலையங்கள் பற்றி பார்க்கலாம். அந்த வரிசையில் இந்து தமிழ் நாளிதழ் துணை தூதர் தேவயானி கண்ணியமற்ற முறையில் நடத்தப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தலையங்கத்தை இந்து தமிழ் நாளிதழ் எழுதியிருக்காங்க. அதே விவகாரத்தை ஒட்டி தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழும் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. அதில் வந்து ஜான் கெரி வருத்தம் தெரிவித்திருந்தாலும் அது போதாது, அமெரிக்கா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் வலியுறுத்தியிருக்கு. ஹிந்து ஆங்கில நாளிதழ் தெலுங்கானா மாநிலம் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் ஒரு விவாதத்தை நடத்தி ஓட்டெடுப்பு மூலம் அவருடைய ஆட்சேபத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு இந்து ஆங்கில நாளிதழ் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. டெக்கன் கிரானிக்கலை பொறுத்த வரைக்கும் லோக்பால் மசோதா நிறைவேறியது குறித்து ஒரு தலையங்கம் எழுதி தவறை எதிர்க்க துணிந்துள்ள இந்திய மக்களுக்கு கிடைத்துள்ள வெற்றி அப்படின்னு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. தினத்தந்தி ஊழலுக்கு எதிரான போர்லேருந்து கிட்டத்தட்ட அதே லோக்பாலை வலியுறுத்தி வேறு சில விஷயங்களை முன்னிறுத்தி தினத்தந்தி ஒரு தலையங்கமும், தினமணி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தலையங்கம் எடுத்து எழுதியிருக்காங்க. அதாவது மத்திய மாநில அமைச்சர்களாக பதவி வகிப்பவர்களுக்கு நடத்தை விதிகளை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் முன்வைத்திருக்கிறது. அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்களை விவரித்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. இந்த தலையங்கம் பற்றி விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். மத்திய மாநில அமைச்சர்களுக்கு நடத்தை விதிகளை உருவாக்குவது அப்படிங்கிற அந்த திட்டம் ஏற்புடையதா? உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நடத்தை விதிமுறைகள் உருவாக்குவது என்பது அவசியமான ஒன்று, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைய மத்திய அரசாங்கம் தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்கும் இன்றைக்கி அவங்க இன்றைக்கி இறுதி கட்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டிய இந்த நேரத்தில் இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்துட்டு இன்னமும் அவங்க இப்போ சமுதாயத்தில் ஒரு புரட்சி உருவாக்கி இந்த நாட்டை நல்வழிப்படுத்துகிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இதனுடைய பலன் மக்களுக்கு எப்போ கிடைக்கும்? இன்றைக்கி அவங்க கொண்டு வந்திருக்கின்ற சட்டங்கள்லாம் தேவையான சட்டங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த சட்டங்கள் செயல்பாட்டுக்கு எப்போ வரும்? ஆக இவங்க 9 வருஷம் 9.5 வருஷம் ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் கடைசியில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அவசரமாக ஏதோ சரியான விவாதங்கள் இல்லாமல் ஒரு முறையான அணுகுமுறை இல்லாமல் பொதுவாக இன்றைக்கி நாடாளுமன்றத்தை நடத்த முடியாத சூழ்நிலை ஏதாவது ஒன்று அவசரத்தில் கொண்டு அதில் சாதக பாதங்களை கூட முழுமையாக ஆய்வு செய்ய முடியாத ஒரு நிலையில் கொண்டு நிறைவேற்றுவது தான் இன்றைக்கி இது மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த தேர்தல் நேரத்தில் இதை ஒரு கோஷமாக வைத்துக்கொண்டு மக்களை வாக்குகளை வசீகரிக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு கொண்டு வருகிறார்கள். மனசுத்தியோடு இந்த நாட்டில் நல்லது நடக்கணும்னா இன்றைக்கி அமைச்சர்கள் கட்டுப்பாடாக இருக்கணும் அல்லது அமைச்சர்களுக்கு நன்னடத்தை விதிகள் உருவாக்கணுன்றது அவங்க நோக்கம் இல்லை. இந்த நாட்டை கடந்த காலங்களில் செய்த தவறுகளை மறைப்பதற்கு நாங்கள் யோகியமானவங்க காட்டுறதுக்கு இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் சொல்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. கேம்கா தொடங்கி துர்கா சக்தி நாக்பால் வரை பியூரோக்ராட்டிக் தளத்தில் ஒரு வகையான அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அந்த அதிருப்தியை சமாளிப்பதற்கு இது போன்ற சட்ட திருத்தங்களை உள்துறை அமைச்சகம் அவசரமாக கொண்டு வருது அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அந்த அதிருப்தியை சமாளிக்கத்தான் சட்ட திருத்தம் இல்லை அப்படி இல்லை, நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்க்கணும். அது இவங்க சொல்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தை நடத்த முடியாமல் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 208 எம்பிக்களை மட்டுமே வைத்திருக்கிற ஒரு அரசு மிக திறமையாக 9 ஆண்டு இந்த முதல்ல 135 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்து முதல் 5 ஆண்டு காலம், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டு காலம் மிக தெளிவாக நாடாளுமன்றங்கள் ஒரு பொறுப்பற்ற எதிர்க்கட்சிகள் இருக்கிற ஒரு சூழலில் கூட நாடாளுமன்றத்தை சிறப்பாக நடத்திட்டு இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி 2004 தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. அப்போல்லாம் யாரும் போராடலை, யார் இது ஊழலுக்கு எதிரான பிரச்சனைகளை பற்றி இவ்வளவு விழிப்புணர்ச்சி அந்த காலகட்டத்தில் வர கூட ஒரு சொந்த முயற்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மாற்றம் கொண்டு வரது முக்கியமா இருக்கு. மிக முக்கியமா ஒன்று குறிப்பா பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் 89ல் ராஜீவ்காந்தி அவர்கள் மக்கள் பணத்தை மத்திய அரசாங்கத்திலிருந்து வர்றப்ப மாநில அரசாங்கத்தில் பெரும் கொள்ளை நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தாரு. ஆனா பஞ்சாயத்து ராஜுக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டா மாநில அளவில் கொள்ளையடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கொள்ளையடித்து மிகவும் பழக்கப்பட்ட அதிமுகவும் திமுகவும் அந்த பில் தோத்து போனப்பும் அதை எதிர்த்து வாக்களித்தார்கள். அந்த பில் வெற்றி பெற்றப்பும் அதை எதிர்த்து வாக்களித்தார்கள் என்பதை வரலாறு மறக்காது. அதனால தொடர்ந்து இந்த மாதிரி நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு மக்களுக்கு விஷயங்கள் சென்றடைவதற்கு ஊழலுக்கு எதிரான பிரச்சனை தொடர்ந்து அதிமுகவும் திமுகவும் எதிராக நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் எடுத்திருக்கிறது உண்மை. ரெண்டாவது இப்ப நீங்க லோக்பால் விஷயம் அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி ஒரு பில்லை இன்னைக்கு காலையில் எழுதி நாளை காலையில பாஸ் பண்ண முடியாது. ஒரு பில்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லை எழுதி அது நிலைக்குழுக்கு போய் அதுல விவாதங்கள் நடந்து கன்சென்சஸ் ஆகி இப்போ ஒரு பில்லு வரதுங்கிறது ஒரு ப்ராசஸ். நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு எழுதி நாளை காலையில அதை கையெழுத்து போட முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடக்குது. இது மட்டும் இல்லை, நீங்க ஜுடிஷியரி அக்கௌண்டபிலிட்டி பில், சிட்டிசன் சார்ட்டர், இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக மாதிரி ஒரு மாநில கட்சிகள் வலுவா இருந்து நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெளிப்படையா பேசவே இல்லை. கமிஷன் எவ்வளவு நீங்க சாதாரண ஒரு ஊர்ல போய் கேட்டீங்கன்னா எந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு கமிஷன் மக்கள் தாராளமா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஊழல் கரை
புரண்டு ஓடுது. இன்னைக்கு லோக்பால் கீழே பாக்குறப்ப எல்லா அரசு அதிகாரிகளும் இன்னைக்கு லோக்பால் கீழே வந்துடுறாங்க. ஆனா நீங்க அரசு அதிகாரிகள் எல்லா அரசு அதிகாரிகளும் சொந்தமா தவறு செய்யுதில்ல. நீங்க வந்து மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி நடக்குது, ஒன்றிய செயலாளர்கள் ஆட்சி நடக்குது, இங்க மக்கள் ஆட்சி நடக்கல. சோ இந்த மாதிரி அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அவர்களை மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஆனா வந்து நீங்க லோக்பால் கீழே அதிகாரிகள் வந்துடுறாங்க. இன்னைக்கு வந்து நீங்க அதிகாரிகளை லோக்பால் கீழே கொண்டாந்தப்ப நல்ல அதிகாரிகளை நீங்க பாதுகாக்க நடவடிக்கை பாத்தீங்கன்னா தமிழகத்துல மணலுக்கு எதிராக போராடினவங்களுக்கு என்ன கதியாச்சு, கனிம வளத்துக்கு எதிராக போராடின ஐஏஎஸ் ஆபீசர் என்ன ஆனாரு. சோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நீங்க நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி தமிழக மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு கரூர்ல பாத்தீங்கன்னா ஆற்று மணல், கரூர்ல மட்டுமல்ல தாமிரபரணி, அமராவதி ஆற்று மணல் சுரண்டல் அவ்வளவு தூரம் நடக்குது. சோ இந்த மாதிரி சுரண்டலுக்கு எதிராக நிக்கிற அதிகாரிகள் வந்து உடனடியாக பந்தாடப்படுகிறார்கள். சோ இந்த மாதிரியான சூழல்ல அதிகாரிகள் நம்ம பாதுகாக்க வேண்டிய, அரசியல்வாதிகள் செய்கிற தவறுக்கு அதிகாரிகள் பொறுப்பேற்க முடியாது. கண்டிப்பா அது அந்த ஏற்பாடாக இந்த அதாவது இது இல்ல பொருள்ல இருந்து இவங்க தேவையில்லாத பேசுறாங்க. அதாவது மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒவ்வொரு ஒதுக்கீட்டிலும் கோடிக்கணக்கான ரூபாய் இந்த நாட்டினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த இந்தியாவே சுரண்டி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீரடித்து இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பையே அதுல பாதாளத்துக்கு தள்ளி இந்தியாவை வெளிநாட்டு முதலாளிகளுக்கு அடகு வைப்பதற்கும் சந்தையை மாநில அரசாங்கங்கள் தான் தமிழ்நாட்டை ஒவ்வொரு ஒதுக்கீட்டிலும் பாருங்க எல்லாம் 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி அதுல பிரதமர் உட்பட நிதியமைச்சர் உட்பட எல்லாருமே அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் அதுக்கான விசாரணை கூட எதிர்நோக்குவதற்கு தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம் திராவிடகுமார்.